செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திர பலியை செலுத்தி 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லாரும் நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும். என்னுடைய சத்தம் அல்ல, உங்கள் சத்தத்தை நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாரும் நல்ல ஆண்டவர் நீங்கள் தான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். நேரம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். இந்த அருமையான இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே தேவன் எல்லாரையும் நிரப்பணும்னா நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏறெடுக்கிறோம் ஏறெடுக்கிறோம். அப்பா இயேசுவே, இந்த அருமையான நாளில் இந்த புனித வெள்ளி அன்று ஆண்டவரே கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ராஜா உம்முடைய வல்லமை இறங்கும்படி செபிக்கிறோம் ஐயா, செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இப்படி வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆண்டவரே நிரப்பும் நிரப்பும். நல்லா எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களை நல்ல ஆண்டவர் நிரப்பத்தக்கதாய், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பத்தக்கதாய், ஓ தேவ பிரசன்னம் இறங்கி வரத்தக்கதாய் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தடைப்பட்ட பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே ஏற்ற வேளையில் அழைத்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சோர்ந்து இல்லாதபடிக்கு, அசம்பந்தமாக இல்லாதபடிக்கு, அலட்சியமாய் இல்லாதபடிக்கு இந்த நாளிலே ஆண்டவருடைய சிலுவைக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, எங்களுக்கோ அது தேவ பலன் என்று சொன்னது போல அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் வார்த்தையை கேட்க கடந்து வரத்தக்கதாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சிலுவையை நினச்சி, கல்வாரியை நினச்சி வேறு எதையும் நினைக்க வேணாம். இன்றைக்கி ஆண்டவருடைய அந்த பாடுகளுக்குரிய கல்வாரிக்குரிய காரியங்களை நோக்கி பார்த்து நம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். கூட்டுங்க. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார்,
சிறுமை அடைந்தே தொங்கினார். கைகளை தட்டி மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே இருமை அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுட்டார் என்னையும் மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுற்றார் என்னையும் மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுற்றார் என்னையும் மீட்க. பல நீந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்த சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியே அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் நினைக்கும் பொழுதே நம் உள்ள உருகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி காட்சியை பார்க்க 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 நம் உள்ளத்திலே தேவனுடைய பிதாவினுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும். அல்லேலூயா. அனைவருக்கு தெரிஞ்ச பாடு கல்வாரி அன்பை எண்ணிடு வேலை. அந்த பாட்டை நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நினைக்கிறேன். மேக்சிமம் இந்த சிலுவை காலத்தில் பாட்டு பாடுறதுனால தான் சரியாக தெரிய மாட்டேங்குது. இனிமேல் எல்லா வாரமும் என்ன செய்யணும், ஒரு பாட்டை என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாடணும். அல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் மகிழ்ந்திடுதே. கதறியலும் ஓசை கேசமணி மூங்காவில் கதறியலும் ஓசை எத்தேசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே.
எல்லாரும் சேர்ந்து கல்வாரி அன்பை என்னிடம் மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினாரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ ஆக்கினாரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை காண்பினீரோ. அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. எல்லாரும் சேர்ந்து கல்வாரி அன்பை என்னிடம் மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தந்துவிட்டோ அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும், என்னை ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை என்னிடம் மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்படியே எழுந்து நின்று நல்லா எழுந்து நின்று ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கை சும்மா இருக்க வேணாம், நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து அவை காலை தோறும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார சக்கரமா. மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஆமென் அல்லேலூயா இயேசுவே ஆமென். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஆமென் சொல்லுங்க, நீ நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர், நீ
சர்வ வல்லவர். ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும், அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும். அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசுவே, மனதார துதிப்பேன். ஓரா பாலா பாபா பாலா. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன். சொல்லுங்க, மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன். சோத்தரிப்பே. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இயேசுவே நீ நல்லவரப்பா, நீ வல்லவரப்பா. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும், அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பே சோத்தரிப்பே. ஒரு கை தட்டாம இருக்கவனா, நல்ல ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து கைகளை தட்டி, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஷாபா பா 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 ரபா லபா தாரா, ஏ ரபா லபா தாரா கா ரபா லபா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையை சுமந்தீரே, பாடுகளை அனுபவித்தீரே, எங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே, எங்கள் பாவங்களை சுமந்தீரப்பா. சிலுவையில் அறையப்பட்டீர், அந்த அன்புக்காக கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. ஓ நல்ல ஆவியில நிறைந்து கைகளை தட்டி, ஆவியில நிறைந்து அபிஷேகத்துல நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்சம் கடினமா இருக்கிறத பாக்குறேன், எல்லா கடினத்தன்மை உடைக்கப்படணும்னா ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண 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 ஆவியான விடுதலை கொடுப்பா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, ஒரு விடுதலை உண்டு. ஹalleluya. நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து, இயேசுப்பா இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோமப்பா. இந்த கல்வாரி அன்பை நினைச்சு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. அந்த கல்வாரி நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே.
கழுவும் திரு ரத்தத்தாலே. சொல்லுங்க, கழுவும் கரை நீங்க இருதயத்தை. கழுவும். கழுவும் எல்லாரும் வாய்ப்பு இயேசுவுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. ஆமென். கரை நீங்க இருதயத்தை நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. எல்லாரும் நீரின்றி என்னாலே. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பார் உலகத்துல செய்திட இயலே. ஆண்டவரே வலுவாது ஒரே சத்தமாய் கல்வாரியே கண்டு நிறையே ஓடி வந்து கல்வாரியே கண்டு நிறையே ஓடி வந்து கழுவும் திரு ரத்தத்தாலே. ஹல்லேலூயா. கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே. ஹல்லேலூயா. இயேசுவே நீங்க இருதயத்தை கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. ஆமென். மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை இன்னொரு விசை. மகிமை glory மாறா என் நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜா சொல்லுங்க இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுகிறேனே. ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை அன்பு இயேசுவுக்கே.
என் அன்பு இயேசுவுக்கே அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த கல்வாரி அன்பினாலே என்னை நான் நிரப்பிக் கொள்ளுகிறேன். அந்த கொல்கதா மலையில எந்த மனுஷன் இன்றைக்கு கூட அந்த இலையில அந்த இடத்துல அப்படியே ஏறும் பொழுது, கொல்கதா மலையில ஏறும்போது ஒரு தேவ அன்பு இருதயத்துக்குள்ளே கடந்து வரும். ஒரு தேவ சமாதானம் அந்த இடத்துல இறங்கி வரும். தேவனுடைய பிரசன்னம் அந்த இடம் அப்படியே நிரம்பி இருக்கிறது. இன்றும் அந்த மலையில் யார் ஏறினாலும் ஒரு தேவ சமூகம், அது ஒரு தென்றலாக கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த சமூகத்தை நோக்கி, அந்த கல்வாரியை நோக்கி. ஹல்லேலூயா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னேவும் அன்பு என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையை, என்னேவும் அன்பு தென்றலே கல்வாரி தென்றலே, சொல்லுங்க தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடு ஆட்கொள்ளோ என்னில் ஆளுகை செய்யோ. சொல்லுங்க அசைவாடு ஆட்கொள்ளோ என்னில் ஆளுகை செய்யோ. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே. ஆமே. சொல்லுங்க உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. நல்ல பிதாவே, மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். அன்பின் பிதாவே, தர்மையான நாளிலே உம்முடைய திரு சிலுவையை தியானிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலே சிந்திய முத்துக்கள் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், சிலுவையிலே கொடுக்கப்பட்ட மலர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, சிலுவையிலே கர்த்தர் பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு தான் எவ்வளவு வல்லமை. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் காத்திருக்கிறோம். தியானிக்கிற பிள்ளைகளை இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே அப்படியாக சிலுவையில் அறையப்பட்டு முதலாவது சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படும்படியாக யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.
சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட கத்தாவே அப்பா தகப்பனை பேசுகிறது நீங்களல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீங்களாப்பா. அப்படியாக ஆண்டவரை எங்களுடைய சுயம் எதுவும் வெளிப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரை எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக உடைய கரங்களுக்கு முன்பாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டபடி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் கூட சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற நாம் கண்டிப்பாக அந்த 7 வார்த்தைகளையும் நாம் தியானித்து செல்லும்போது தேவ பலனை பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்வோம் என்பது நிச்சயம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாதாக. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் மாம்சத்தில் இருந்தபோது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். அப்படியாக சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிலையிலும் கூட நமக்காக, உங்களுக்காக, வரக்கூடிய சந்ததிக்காக விண்ணப்பிக்கிறவராக, ஜெபிக்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஏசாயா 53:3 நாம் பார்க்கிறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாக இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், பாடு அனுபவிக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் வாய் திறவாது இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53:7 அப்படியாக மிருகங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆடுகள் எடுத்துக்கொள்ளலாம், மாடுகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக அதை வெட்டும் பொழுது, அதை பலியிடும்போது முதலாவது என்ன செய்வாங்கன்னா, அதனுடைய தலையை வெட்டிடுவாங்க. ஏன்னா அதனுடைய உயிர் எடுக்கப்பட்டதுக்கு பின்பதாக தான் அதனுடைய தோல் என்ன செய்யும், உரிக்கப்படும். எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதனுடைய உயிரை எடுத்துருவாங்க. தலையை வெட்டிட்டு தான் அதனுடைய எல்லா உறுப்புகள், அதனுடைய எல்லா தோள்களும் என்ன செய்யும், எல்லாம் செய்வாங்கன்னா உரிந்து கொள்ளுவாங்க. ஆனால் இந்த 2வது வார்த்தையாக லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தின் மூலம் ஏசப்பா நம்மளோடு பேச நாம் அவருக்கு விட்டு கொடுப்போம். ஏசாயா 53:4-5 அந்த வசனங்களை பார்க்கும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று நாம் எண்ணுகிறோம். அவர் நமக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:26 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரன் எதற்காக உலகத்திற்கு வந்தார் என்றால், நம்முடைய பொல்லாங்களிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அப்படியாக அவர் வந்ததன் நோக்கம் ஒரு மனுஷனும் கெட்டுப்போகக்கூடாது, எல்லா மனுஷரும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணும்னு, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய பிதாவானவர் அனுப்பினார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார், காயப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சுகாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பாவமறியாத சுத்த கண்ணன் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பட்ட மரத்துக்கே இப்படி செய்தால், பச்சை மரத்துக்கே இப்படி செய்தால் பட்ட மரத்திற்கு எப்படி செய்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக அவரை பரிசுத்தமுள்ள தேவனை என்ன செஞ்சாங்க, அடித்தாங்க, நொறுக்குனாங்க. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவராய் வந்தார்.
அவர் குற்றமில்லாதவர் என்று சொல்லி ராஜாக்களே சாட்சி சொல்கிறாங்க. பிலாத்தும் ஏரோதும் என்ன சொல்கிறாங்க, அவர் மேல் நாங்கள் ஒரு குற்றமும் காணவில்லையே, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால் ஜனங்களுக்கு கலகத்தை உண்டு பண்ணியாக அவர் வந்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ராஜா என்ன சொல்கிறாரு, இவரிடத்தில் நான் எந்த குற்றமும் காணவில்லையே என்று பிலாத்தும் ஏரோதும் சொல்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவரை சிலுவையில் அறையும்படியாக அந்த பிரதான ஆசாரியர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவரை சிலுவையில் அறையும்படியாக அவர் பிலாத்து கேட்குறாங்க. பிலாத்து என்ன சொல்கிறாரு, ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக ராஜா என்ன செய்யணும், காரியத்தை ஆராய்கிறவன் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், காரியத்தை ஆராய்ந்த போட்டு குற்றமில்லை குற்றமில்லை குற்றமில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்கிறான், சிலுவையில் அறையும்படி ஜனங்களுக்கு பயந்து சிலுவையில் அறையும்படியாக இயேசுவை ஒப்பு கொடுக்குறான். குற்றமில்லாத அவரை சிலுவையில் அறையும்படியாக நம் தேவன் எப்படிப்பட்டவர், குற்றமில்லாதவர். அவர் நமக்காக இறங்கி வந்தார். அவரை குற்றப்படுத்தும்படியாக அவர்கள் அதோ உன் மகன், சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொன்னார். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசையாக கண்களை மூடி ஜெபிப்போம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே, அடியேனையும் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே தகுதிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆண்டவரே என்னோடு கூட ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா. என்னுடைய சுயங்கள் எதுவும் வெளிப்படக்கூடாதுப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வல்லமையாய் கிரியை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மூன்றாவது வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையானது பார்த்திங்கன்னா அன்பை வெளிப்படுத்தின வார்த்தையாக இருக்கிறது. நமக்கு ஆண்டவருடைய சுவாபம், முதலாவது சுவாபம் என்று பார்க்கும் பொழுதே அன்பு தான். கலாத்தியர் நிருபத்தில் பார்க்குறோம், ஆவியின் கனியிலே முதல் சுவாபம் எதுன்னா அன்பு தான். அந்த அன்புக்குரிய வார்த்தையை என்ன செஞ்சார்னா வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், கற்பனைகளை செய்து அதை நிறைவேற்று அதை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். சும்மா உலக மனுஷன் மாதிரி அன்பை வெளிப்படுத்தலை, அவருடைய கற்பனைகளை நடந்து அதை நிறைவேற்றி அந்த அன்பை என்ன செஞ்சார், வெளிப்படுத்துகிறவாய் காணப்படுகிறார். இதைத்தான் நம்ம 2 யோவான் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அப்போ நம்ம ஆதி முதல்லேருந்து நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து கேட்டிருக்கிற வார்த்தையுமே யோவானில் சொல்கிறாரு, கற்பனை எப்படி நடப்பது தான் என்ன செய்யணும், அன்பு அப்படின்னு சொல்கிறார். இதே தான் நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். கற்பனைங்கிறாங்கண்ணே, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதான் பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:5 இந்த வசனத்தை சொல்லுகிறார். அப்போ நம்ம இந்த வார்த்தையின் பிரகாரமாக கற்பனைனா என்னப்பா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வேத வசனத்தில் என்ன அந்த வார்த்தையை முக்கியப்படுத்திருக்கா என்று பார்க்கும் பொழுது, எபேசியர் அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் நாள் நீடித்திருப்பதற்கும் எபேசியர் 6:2, எபேசியர் 6:3 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரே பவுலே சொல்லியிருக்கிறார், ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். அப்போ என்னென்னா கற்பனைன்னு என்ன செய்யணும், கனம் பண்ணணும். யாரை கனம் பண்ணணும், தாயின் தகப்பனையும் என்ன செய்யணும், கனம் பண்ணணும்னு சொல்லி அவர் அந்த கற்பனையை சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது என்ன சொல்வார்னா, சங்கீதம் 119 115 என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஸ்ட்ராங்காக எப்பயுமே பேசுவார். நான் கை கொள்ளுவேன்ப்பா அப்படி ஃப்ராங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் பேசுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதைத்தான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். யோவான் 14வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அன்பாக இருக்கிறோம் ஏசப்பா மேலே இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அவரை கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும், கை கொள்கிறவராய் காணப்படணும். ஆமென்.
லூக்கா 23:44, 45 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம்னா அந்த இடத்துல இருள் வந்துருச்சு. இருளாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மௌனம் அமைதியாக இருந்துருந்துச்சு. இப்போ இயேசுவின் மௌனம்ன்ற தலைப்பில் பார்ப்போம். இயேசு வந்து கைது செய்த பின் மிகவும் குறைவாக தான் பேசினார். அவர் பெரும்பாலும் மௌனமாகவே இருந்தார். எப்பொழுதெல்லாம் அவர் மௌனமாக இருந்தார்னு பார்த்தோம்னா மத்தேயு 26 62, 63 வசனத்தின்படி, அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறதை நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ அப்போ பேசாமல் இருந்தார். அதுக்கடுத்து மூப்பர் மத்தேயு 27:12 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் பேசவில்லை. அதுக்கடுத்ததாக மூன்றாவதாக தேசாதிபதியாக பொந்திய பிலாத்து மார்க் 15:45 அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார். இயேசுவோ அப்பொழுதும் ஒன்றும் சொல்லவில்லை. அதுக்கடுத்து ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜா என்ன சொல்கிறாரு? எரோது ராஜா லூக்கா 23:8-9 வாசிக்கும் பொழுது, எரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காண வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்கள் குறித்து அவரிடத்தில் வினவினான். அவரோ மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை. ஐந்தாவதாக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டார்கள். அப்பொழுதும் ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு? மௌனமாக தான் இருந்தார். இயேசு தமக்காக போராட அல்லது வாதம் செய்ய யாரையுமே வைத்து அவர் பேசவே இல்லை. இந்த மௌனம் தான் சிலுவையில் முதல் 3 வார்த்தைகளை கூறிய பின் சுமார் 3 மணி நேரம் அந்த மௌனம் தான் நீடித்தது. அந்நாட்களில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, மௌனம் நீடித்தது. மௌனம்னா அங்கே என்ன சொன்னாங்க? பயம் வந்து அந்த இடத்துல இருட்டு வரும்போது பயம் வரும். பயம் வந்துச்சுன்னா அங்கே அந்த இடத்துல மௌனமாக எல்லாரும் அமைதியாக இருந்துருவாங்க. வசனத்தின்படியாக 1 சாமுவேல் 2:9 துன்மார்க்கன் என்ன செய்வாங்க? இருளில் மௌனமாவார்கள். அந்த இடத்த சுற்றி இருந்தவங்க எல்லாரும் என்ன நல்லவங்களே கிடையாது. எல்லாரும் அவரை அவமானப்படுத்தியவர்கள், கிண்டலாக பேசினவங்க, அவர் நிந்தித்தவர்கள் தான். அதனால தான் அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க? மௌனமாக இருந்துட்டாங்க. ஆனால் ஏசப்பாவோட மௌனம் எதை பண்ண? முன் அறிவித்தன்படி, தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்தன்படி நடந்தது. ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. இறுதியாக சிலுவைப்பாடு அனுபவிக்கும் பொழுது தான் தன்னுடைய மௌனத்தை கழித்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் அவர் கூட்டிகிட்டு வர வரைக்கும், அந்த தீர்ப்பு வழங்கி அந்த இடத்துல கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் அவர் வந்து மௌனமாக தான் இருந்தார். அதில் முதல் 3 வார்த்தைகளை தன் சீசர்களுக்கு போதித்தபடி நடந்தும் காட்டினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்ன அந்த வார்த்தையில் மத்தேயு 5:44 படியாக, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காக அவர் சொல்லிக் கொடுத்தாரு. 2வது வார்த்தையை அவர் பேசும்பொழுது எசேக்கியேல் 18:23 படி அந்த கல்லனுக்கு சொல்கிறப்ப, துன்மார்க்கன் சாய்கிறதே எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அந்த இடத்துல தன் இருதயத்தை திருப்பின அந்த கல்லனுக்கு மறுமொழியாக அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். 3வது வார்த்தை என்னன்னா, அந்த சாயை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் இப்போ அநேக ஐஸ்வர்யவான்கள் அவங்க நல்ல பணக்காரங்க இருந்தாங்க, அவங்க இறக்கும் வருவாயில் தங்களோட சொத்துக்களை என்ன செய்வாங்க? ஒழுங்குபடுத்திக்குவாங்க. மகனுக்கு விளைவு மகளுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்குவது போல இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஏசப்பா என்ன செய்கிறாரு? அந்த தாயின் காரியங்களை அந்த இடத்துல ஒழுங்குபடுத்தி ஆண்டவரே, அது எங்கள் மேலே ஒவ்வொரு மேலும் அந்த வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சோதனம் ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கிறவர் நீரே ஆண்டவரே. வார்த்தையாய் வந்த இயேசுவை தியானிக்கும் போது தகப்பனே, நீர் வந்து உடைய வார்த்தையை நீரே கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீரே ஆளுகை செய்யும் அப்பா தகப்பனே, நீரே உடைய ஆவியின்படி நடத்துவீராக. கர்த்தர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. இந்த எல்லாம் முடிந்தது என்றதுக்கு முன்னாடி நம்ம தியானித்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே அடங்கும். ஆரம்பத்திலிருந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு வார்த்தையின்படியாக ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வராரு. தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தன் சீசன்கிட்ட சொல்ல வேண்டிய அவனுக்கு உப்பு கொடுத்த கடமை, இப்படி ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்திருக்கிற இப்போ அந்த வேலை பிதாவும் அவரை கைவிட்டுட்டாருன்னு, ஏன்னா பாவம் அவரை பிரித்ததுனால கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையிலையும் கூட இப்போ அவர் ஆத்துமாவில் ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் சரீரத்திலையும் பல பாடுகள். இப்போ அவர் முடிகிற அந்த சரீரத்துக்குள்ளேயும் பல வேதனைகள் மத்தியில் எல்லாம் முடிய போகிற ஒரு சூழ்நிலையை அவர் உணர்கிறார். ஏன்னா அவர் கை காலில் கடாவப்பட்ட ஆணி அவர் எலும்புகளை நொறுக்கி கொண்டு பாஞ்சு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஒரு பாடுகள். அந்த ரத்தம் அவர் உடம்புல, அதாவது ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க 5000க்கு மேற்பட்ட சிறிய காயங்களாம், 150க்கு மேற்பட்ட பெரிய காயங்களாம். இதில் வடிகிற ரத்தம் 6.5 லிட்டர் ரத்தத்துக்கு மேலே ஒரு உடம்புலேருந்து வெளியே போயிருந்திருக்கு. அவர் தலையில் மட்டும் 17 முட்கள் ஆழமாக பதிஞ்சு
சில முட்கள் வந்து கண்ணுடைய நரம்புகள் மத்தியில் உள்ள வரையும் பாஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை முடிகிறது. அதாவது இந்த சாகிற தருவாயில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் நான் ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி அவங்களுக்கு தெரியும், அந்த இறந்து போகிறவங்களுக்கு அந்த சாகிற தருவாய் தெரியுன்ற மாதிரி ஆண்டவர் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. சரீர ரீதியாகவும் அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறத அவர் வெளிப்படுத்துகிற மாதிரியாக அந்த வார்த்தை இருக்குது. ஆவியிலையும் அவர் என்ன முடிக்கணுமோ அதை முடிச்சுட்டே இருக்கார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியம் அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறைபொருளாக அவர் வருவார், நம் பாவத்தை சுமப்பார் என்ற எல்லா வேத வாக்கியமும் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு இருக்கு. அவர் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக நிறைவேறத்தக்கதாக தான் அவரை சரியாக நடத்துவார். என்னென்ன செய்யணுமோ அதை சரியான வேளையில் ஒவ்வொரு வாக்கியம் நிறைவேறிட்டு இருக்கும். இப்போ எல்லாம் முடிகிற ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் முடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்போ தாகமாக இருக்கேன், இந்த வாக்கியெல்லாம் முடியணும், இந்த வார்த்தையெல்லாம் முடிஞ்சணும், எல்லாம் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தை ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன், இன்னும் நான் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த தாகம் எனக்குள்ளே வந்த தாகம் இல்லை, என் பிள்ளைகளுக்குள்ளே வந்த தாகம். என் பிள்ளைகள் நான் உண்டாக்குன பிள்ளைகள் அவர்களுக்கு உண்டான தாகம் இன்றைக்கி இப்போ அவர் அழுத்திக்கிட்டு இருக்கு. அவளுக்கு உண்டான தாகம் இப்போ தண்ணி கொடுக்குறாங்க. அவருக்கு வரும்போது அவர் நடந்து வரும்போது அவருக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. காடியை கலந்த திராட்சை ரசம், வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதை குடிக்க மாட்டார். தண்ணீர் தாகமாக இருக்குன்னு சொன்னோடனே கடல் காலான நினச்சி கொடுக்குறாங்க. அந்த காடியை குடிக்க கூட அவர் மனசில்லை. அப்போ அவருக்கு தாகம் சரீரத்தில் இல்லை, தாகம் சரீரத்தில் வந்த தாகமாக அவர் காமிக்கலை. அவர் ஆத்துமலை ஒரு தாகம் இருக்குது. அந்த தாகம் அவர் இன்னும் அழுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் மனுஷருக்குள்ளே இருக்கக்கூடிய தாகம் அவர் அழுத்திக்கிட்டு இருக்கிறத தான் இன்றைக்கி வெளிப்படுத்துகிறாரு. மனுஷருக்கு ஒவ்வொரு தாகங்கள் இருக்குது. ஒவ்வொரு தாகங்கள், பணத்தின் மேல் தாகம், ஒவ்வொரு தாகம் பதவியின் மேல் தாகம், ஒவ்வொரு தாகங்கள் இருக்குது. ஆண்டவர் தான் தாகமாக இருக்கிறேன், எந்த விஷயத்தை தாகமாக இருக்கணும் போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். யோவான் அப்படியாக இன்றைய பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையை குறித்த காரியங்களிலே எப்பொழுதும் சொல்லப்படுகிறது, அந்த முடிந்தது என்று சொல்லும்போது இயேசு தமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் இயேசுவுக்கு என்னவெல்லாம் பொறுப்பை பிதாவானவர் கொடுத்தாரோ, அவரை குறித்ததான திட்டங்கள், அவரை குறித்ததான தரிசனங்கள் இதையெல்லாம் கொடுத்தாரோ எல்லா காரியங்களையும் அவர் முடித்து தீர்த்தார். இந்த முடிந்தது என்ற காரியம் ஒரு 3 பேருக்கு அவர் சொல்லுகிறார். என்னவென்றால், முதலாவது பிசாசுக்கு சொல்லுகிறார் முடிந்தது என்று சொல்லி. அவனுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த காரணத்தினால் அவர் எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொன்னார். இரண்டாவதாக பிதாவுக்கு சொல்லுகிறார். பிதாவுக்கு சொல்லுகிற காரியம், எனக்கு நீர் கொடுத்த எல்லா காரியத்தையும் நான் முடித்து தீர்ந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவது காரியம் மனிதர்களுக்கு அவர் சொல்லுகிறார். மனிதர்களுக்கு சொல்லும்போது, நம்முடைய பாவ காலங்கள் எல்லாம் முடித்தார். நாம் செய்த எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் கர்த்தர் சிலுவையிலே ஒரு மன்னிப்பை கொடுத்து அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இனி பயப்பட தேவையில்லை என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தைக்காக அவர் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இந்த காரியத்தில் இன்னும் சில காரியங்களை நாம் உற்று நோக்கும்படியாக பார்க்கப்படுகிறது. பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த ஊழியத்தை, இந்த இடத்துல பிதாவானவர் ஒரு டாஸ்கை இயேசுவுக்கு கொடுக்கிறார். அந்த காரியம் உலக தோற்றலுக்கு முன்பாகவே அது நியமிக்கப்பட்டதாய் காணப்பட்டு செய்து முடிக்கப்பட எத்தனையோ ஆண்டுகள் அவர் பிதாவானவர் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த காரியம் முடிக்கப்பட என்ன நோக்கத்திற்காக நமக்கும் அந்த காரியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், நமக்கும் பிதாவானவர் அநேக காரியத்தை வைத்திருக்கிறார். நம்மை குறித்ததான திட்டங்கள் வைத்திருக்கிறார். நம்மை குறித்ததான தரிசனங்களை அவர் வைத்திருப்பார். நம்மை குறித்ததான அநேக காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த தரிசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் அநேக முறை இடரலடையும், அநேக முறை பின்மாற்றத்திற்கு நேராக கடந்து போகிற சூழலாக இருக்கும். அல்லவென்றால் அநேக முறை நம் பின்னிட்டு திரும்புகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனாலும் கூட
பிதாவானவர் நமக்காய் அவர் காத்திருக்கிறார். அந்த காரியம் செயல்படும் வரை பிதாவானவர் பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு எப்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறாரோ நம்மையும் இயேசுவின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளாய் நாம் வைத்திருக்கிற நோக்கத்தினாலே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதே காலத்தின் பிரகாரமாக நமக்காகவும் அவர் பொறுமையோடு காத்து கொண்டே இருக்கிறார். மாத்திரமல்ல, ஏசாயா 53:3 அவர் மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவார். மனிதர்களால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். மனிதர்களால் இயேசுவானவர் புறக்கணிக்கப்படுகிறார். மனிதர்களால் என்று சொன்னால் சில பிரிவுகள் அங்கே காணப்படுகிறது. அவருடைய சிநேகிதர்களால், அவருடைய சீஷர்களால், அவருடைய பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட, அவருடைய மனுஷர்கள் எல்லார் மூலமாகவும் அவர் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகிறார். ஆகையாலே கர்த்தர் அந்த புறக்கணிக்கிற காரியத்தினாலே நம்மையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு புறக்கணிக்கப்படுகிறதுனாலே என்னவெல்லாம் நம்மளுக்கு துக்கம் இருக்குமோ, என்னவெல்லாம் நம்மளுடைய காயங்கள் இருக்குமோ, அதை எல்லாம் உணர்ந்தவராய் இந்த காரியத்தில் பொறுமையாக இருக்கிறார். யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பூமியிலே பிதாவானவர் கொடுத்த எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்தார். நியமித்த கிரியை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய அன்பை கிரியையினாலே காண்பியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கிரியையினால் காண்பிக்க வேண்டும். அவர் சொல்லிவிட்டு போகவில்லை, அது செய்து முடித்து விட்டு தான் அவர் போனார். அதே போல் நமக்கும் கொடுக்கப்பட்ட அநேக காரியத்தையும் அதை கிரியையாய் நாம் காட்டும் பொழுது தேவன் இன்னும் அதிலே அதிகமாய் பிரியப்படுவார். மத்தேயு 3:15 சொல்லப்பட்டபடியாக அவர் நீதியை நிறைவேற்ற வந்திருக்கிறார். நீதியை இந்த நாளிலும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளில் ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த 7 வசனங்களை பற்றி நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே பாடுபட்டார், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. அதை நினைத்து பார்த்தால் நினைக்கக்கூட முடியாத நிலைமையிலே நாம் இருக்கிறோம். அந்த தேவன் சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தை, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46 இந்த வசனம் இருக்கிறது. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய ஆரம்ப வார்த்தையும் முடிவு வார்த்தையும் பிதாவில் ஆரம்பித்து பிதாவில் முடிப்பதை நாம் இந்த வார்த்தைகளை நாம் காணலாம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தாலும் கூட தன்னை அவர் வெளிப்படுத்தாமல் தன்னை அனுப்பின பிதாவையே மகிமைப்படுத்தும்படியாக தன்னுடைய ஊழிய பணியை, மற்ற எல்லா பணிகளையும் எல்லா நிலைமையிலும் சிறப்பாக செய்து முடித்தார். ஆண்டவருடைய சித்தம், பிதாவின் சித்தத்திற்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய 12வது வயதில் கூட பண்டிகை நாட்களிலே அவர் காணாமல் போனபோது பெற்றோர்கள் அவர்களை தேடியிருந்த நேரத்தில் லூக்கா 2:49 படி என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்று பெற்றோர்களை பார்த்து அவர் கேட்கிறார். பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல அவர் கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசித்தோம் என்றால், செபதேயுவின் குமாரரின் தாய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவர் ராஜ்யத்தில் வலது பக்கம் என்னுடைய குமாரன் ஒருவனும் இடது பக்கம் ஒரு குமாரனும் இடம்பெறச் செய்ய
அந்த தாய் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தபோது ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என்னுடைய காரியம் அல்ல என்று ஆண்டவர் பிதாவின் குறித்து முக்கியத்துவம் கொடுத்த அந்த இடத்துல பிதாவின் சித்தத்திற்காக காத்திருக்கிறார். மத்தேயு 26:39 முதல் 42 வரை இயேசு ஜெபம் செய்யும் பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான்றால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றும், யோவான் 2:16 என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக ஆக்காதிருங்கள் என்றும், யோவான் 8:29 என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கின்றபடியால் என்றும் அவர் கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 6:9 பரமண்டல ஜெபம் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றவர், பரமண்டல ஜெபத்திலும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்து முடிக்கும்போது, உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று பிதாவில் ஆரம்பித்து பிதாவின் மகிமையில் அவர் முடிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் பிதாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். சிலுவை பாடுகளிலே துன்பத்திலும் கூட பிதாவில் ஆரம்பித்து பிதாவில் முடிப்பதை நாம் காண்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? நாம் நம்முடைய இன்பமான வேளையில் மட்டுமல்ல, துன்பமான வேளையிலும் பிதாவை நாம் அழைக்க முற்பட வேண்டும் என்பதே இந்த 7ஆம் வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் இறையியல் பாடம். துன்பமான நேரத்திலும் கூட ஆண்டவர் ஜெபம் செய்கின்றார். அடுத்தபடியாக அவர் இந்த வார்த்தை ஒரு ஜெப வார்த்தை. அவர் தனிப்பட்ட முறையில் ஜெபித்தார், குழுவாக ஜெபித்தார். எப்பொழுதுமே அவர் ஜெப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வதை நாம் காணலாம். துன்பமான நேரத்தில் அந்த சூழ்நிலையில் கூட பிதாவை நோக்கி அவர் செய்கின்ற ஜெபம்தான் இந்த வார்த்தை, இந்த 7ஆம் வார்த்தை. பிலிப்பியர் 4:6 விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும்படி பவுல் பிலிப்பியருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசிகளான நமக்கு மரண வேளையிலும் ஜெப வேளையாகவும் இருக்க வேண்டும். மரண தருவாயிலும் ஜெபத்தை மறக்காமல் பின்பற்றி பிதாவினுடைய கையில் நம்மை ஜெபம் மூலம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சிலுவையில் சொன்ன இந்த கடைசி வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நாமும் நம்முடைய இல்லத்தில் குடும்பத்தில் குடும்பமாக கூடி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தனித்தனியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இன்று நம்ம இடத்துல எப்படி ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஜெப குறைவு மிகவும் அதிகமாக இருக்கிறது, காணப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். ஜெபம் மிகவும் அவசியம். பல வேளைகளில் நம்முடைய ஜெபக்குறைவினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது, சில வியாதிகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. துன்பமான வேளையிலும் கூட ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இன்பத்திலும் நாம் ஆண்டவரை தேடிவிட்டு துன்பமான நேரையில் ஆண்டவரை விட்டுவிட வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மையே தாழ்த்தி ஆண்டவர்களே ஜபித்து வந்தார். நாம் முழங்காலில் நின்று ஜபிக்கும்போது நம்மில் காணப்படும் குறைகள், நம்மிடத்திலே காணப்படும் கீழ்ப்படியாமை,
நம்முடைய குற்றங்கள் ஆண்டவரால் நமக்கு காண்பிக்கப்படுவோம், நமக்கு உணர்த்தப்படுவோம். கீழ்ப்படுதலை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றமடைந்து புத்துயிர் பெறுவோம். ஜெபத்தினாலே நாம் புத்துயிர் பெறுவோம் என்பதில் ஒரு கடுகளவும் ஐயமில்லை. ஜெபமே ஜெயம். மூன்றாவதாக சங்கீதம் 31:5 வசனத்தின்படி முன்பகுதி, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். யூதர்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கைக்கு போகும் பொழுது முன்பு செய்கின்ற ஜெபம் இது. இது ஒரு வேத வாக்கியம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் வேத வாக்கியத்தை மறவாமல் தன்னுடைய வாழ்வில் அவர் வேதத்தின் வார்த்தைகளை பயன்படுத்தி வந்தார். வார்த்தை முக்கியம், வேத வார்த்தை முக்கியம் என்பதை ஆண்டவருடைய ஜெப ஜீவியத்திலும் ஆண்டவருடைய வேத வார்த்தையிலும் நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். சங்கீதம் 1:2 வாசித்தோம் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றும், நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்றும், சங்கீதம் 119:92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சி என்றும் எழுதப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட வேதத்தை அனுதினமும் நாம் வாசிக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளை வாசிக்க வைக்கின்றோமா? வேத புஸ்தகத்தை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோமா? கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறதற்கு அதிக நேரம் செலவழிப்பது கிடையாது. ஆனால் கைபேசியில் பேசும் நேரம் அதிகமாக பிள்ளைகள் மத்தியில் கூட இல்லை, பெரியவர்கள் நம்மிடத்தில் கூட இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் வேதத்தின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்க வேண்டும். அப்படியாக பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பிதாவின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து வந்தார். நம்மளுக்கு முன்மாதிரியாக வேதத்தை வாசிக்கின்ற நேரம் மிகவும் குறைவாகவே இந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நாம் மிகவும் அவசியமாக நாம் இருக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த சோதனையில் எவ்விதமும் ஆண்டவர் வெற்றி கண்டார். அது வீட்டில் போய் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இது புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்பதற்காக இதை நான் மறுபடியும் அந்த இடத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றும், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றும் எழுதியிருக்கின்றதே என்று சொல்லி, அந்த வேத வசனங்களின் வார்த்தைகளை சொல்லி 3 விதமான சோதனைகளையும் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 119:9 படி, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவன் தானே என்று எழுதியிருக்கின்றது. ஆகவே இந்த கடைசி வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், பிதாவினுடைய சித்தம் அறிந்து நாம் செயல்படுவோம். பிதாவினுடைய சித்தத்திற்காக சித்தத்தை செய்வோம். ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் அனுதினமும் செய்வோம். அனுதினமும் வேதத்தை வாசிப்போம். நாமும் நம்முடைய மரண வேளையில் கூட இயேசு சொன்னது போல நமது ஆவியை அமைதியாக பிதாவினிடத்தில் நாம் ஒப்படைக்கலாம். பிதாவை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய ஆண்டவர் தாமாகவே முன்வந்து பிதாவின் சித்தம் அறிந்து எல்லா காரியங்களையும் இந்த ஏழு விதமான வார்த்தைகளை இந்த சிலுவையிலே மொழிந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கார். வருடா வருடம் நம்ம இதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மனமாற்றம் வேண்டும். கல்வன் மனமாறினான், நூற்றுக்கு அதிபதி மனமாறினான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம்? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மாற்றங்கள் நம்மிடத்திலே தேவை. ஆமேன். There is power. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி in the blood of Salam there is power in the precious blood of the பொழிந்திடு வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. கையை தட்டி ஆவியில் நிறைந்து துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியின் வல்லமை, வல்லமை தேவை, தேவை தேவா. நல்ல கையை தட்டி ஆண்டவரே, சிலுவையிலிருந்து ஒரு வல்லமை எனக்கு வேணும்பா. உங்களுடைய வார்த்தையின் வல்லமையினாலே என்ன நிரப்பினீங்களே. தேவை தேவா, இப்போ மாம்சமான யாவர் மேலும் எல்லாரும் சேர்ந்து ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர்வாலிபர் யாவரோ தரிசன சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரோ தரிசன சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. கையை தட்டி ஆவியில் நிறைஞ்சு ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் நிறைந்து 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 கர்த்தரை துதிச்சு கடத்த விட்டு புறப்படணும். அல்லேலூயா. ஒரு ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு புதிய பலத்தினாலே, ஒரு புதிய ஆசீர்வாதத்தினாலே, ஒரு புதிய கிருபையினாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் எனக்கு தேவை. நல்ல கையை தட்டி உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது சங்கீதம் 62:11 தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 முறை கேட்டு இருக்கிறேன். வல்லமை சொல்லுங்க, வல்லமை, வல்லமை, தேவனுடைய திவ்ய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்ததுனால நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya, hallelujah, 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 hallelujah.
அன்பின் பிதாவே முக்கோடான கொடி சோத்திரம். இப்படி சமூகத்தில் வார்த்தையை ஆண்டவரே 7 வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தியதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். உட்காருவோம். அந்த 7 கேட்ட 7 வார்த்தையை குறித்து பாஸ்டர்மா முடிவான காரியங்களை அறிவிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற தலைப்பிலே பேசின பொழுது அவர்கள் நமக்குள் சொல்லப்பட்ட காரியம் அக்கிரமக்காரராக இருந்தாலும் குற்றவாளிகளாக இருந்தாலும் அல்லேலூயா அவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் மன்னித்தாரோ அப்படியாக நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாக அந்த மன்னிப்பும் சுவாபம் நமக்குள் காணப்பட வேண்டும். நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு ஊடாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல். இரண்டாவதாக, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது. பரதேசில் இருப்பாய் என்று சொல்லும் பொழுது இயேசுவை அவர்கள் சொல்லின காரியம், இயேசுவை அறிந்து இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை நினைத்தருளுகிறவராக இருப்பார். அப்படியாக அந்த கல்வன் இயேசு கிறிஸ்துவின் அறிந்து ஒரு வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து பயத்தோடு கூட ஆண்டவரே என்னை நீர் நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது அவர் இயேசு சொன்னார், இன்று என்னோடு கூட நீர் பரதேசில் இருப்பாய். அதுபோல கர்த்தரை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பயப்படும் பயத்தோடு கூட நாம் காணப்படும் பொழுது கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லப்பட்ட காரியம், அதோ உன் மகன் இதோ உன் தாய் என்று சொல். அன்பை வெளிப்படுத்துகிறோம். அன்பு என்று சொல்லும் பொழுது அவர் கற்பனையை நிறைவேற்றுகிறவராக, அன்பு உண்டாகும்படியாக ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற மாதிரியை அவர் வைத்து போனார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதுபோலவே நமக்குள்ளாக ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த அன்பு, தேவ அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களெல்லாம் சகலத்தையும் தாங்கி நாம் நடக்க முடியும் என்று சொல்லி அவர்களால் கர்த்தர் நமக்கு போதித்தார். நான்காவதாக சொல்லப்பட்ட வசனம், ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்பட்ட சூழ்நிலை. அவர்கள் சொன்ன காரியம், இந்த உலகத்தில் தாய் தகப்பன் நம்மை கைவிடலாம், உடன் பிறந்தோர் அதாவது சீசர்கள் உடன் கூட இருந்தோர், அதுபோல் நம்ம உடன் பிறப்புகள் நம்மை கைவிடலாம், இந்த உலகம் நம்மை கைவிடலாம். அவங்க சொன்ன காரியம், இந்த பட்டணம் அவர்களை இயேசுவை கைவிட்டது. அதுபோல தான் இந்த உலகம் நம்மை கைவிடலாம், நம்மோடு கூட பழகின உறவுகள் கைவிடலாம், தாய் தகப்பன் நம்மை கைவிடலாம், நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள், இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் ஒருவேளை நம்மை கைவிடலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். கைவிடாத தேவனை நம்மை ஒருபோதும் அவை கைவிடாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட காரியம் அங்கே நிறைவேறும்படியாக ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. கைவிடப்படுகிற சூழ்நிலை எப்பொழுது வரும் என்று சொன்னால், உலக பாவங்கள் நம் மீது கடந்து வரும் பொழுது,
இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவராக இருந்த பொழுதிலும் உலகத்தின் பாவங்கள் அவர் மீது சுமந்தப்பட்ட பொழுது, அந்த பாவம் நிறைந்தவராக இருக்கும் பொழுது பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு அங்கே என்ன செய்யப்படுகிறது? துண்டிக்கப்படுகிறது. உறவு கட்டான பிறகுதான் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் என்னை ஏன் கைவிட்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடியாக நமக்கு வருகிற காரியம், பெற்றோர் தாய் தகப்பன் என்னை கைவிட்டார்கள், உறவினர்கள் என்னை கைவிடும் பொழுது, ஜனங்கள் நம்மை கைவிடும் பொழுது, இந்த உலகம் கைவிடும் பொழுது நமக்குள்ளாக அப்படியாக வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கைவிடாத தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி அவர் கதறுகிறவராக, சத்தமிட்டு கூப்பிடுகிறவராக இயேசு காணப்பட்டார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுது இயேசுவானவரை நோக்கி நாம் கதறுகிறவர்களாக, சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களாக, அவர் சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு கைவிடாத தேவனாக நம்மோடு கூட கடந்து வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக சொல்லப்பட்ட காரியம், தாகமாய் இருக்கிறேன். வாஞ்சையுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவ வாக்கியங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகம், அந்த தாகத்தை அவர் முடிக்கிறவராக கடந்து வந்தார். ஆத்தும தாகமுடையவராக அவர் காணப்பட்டார். மூன்றாவதாக அவர் என்ன செய்தாராம்? பாவத்திலிருந்து மீட்பை பெற வேண்டும். சமாரிய ஸ்திரீயை குறித்து பேசினார்கள். அப்படி என்று சொன்னால் பாவ மீட்பை அந்த சகோதரி பெற வேண்டும் என்ற தாகம் அவருக்குள் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தாகம் நமக்குள் இருக்கிறதாக காணப்பட வேண்டும். வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகம், நம்மை குறித்ததான வேத வாக்கியம், நம்மை குறித்து ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு கொடுக்குறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் கடந்து வரும். அதை நிறைவேற்றி இருக்கிறோமா? ஆத்தும தாகம் என்று சொன்னால் நமக்குள் ஆத்தும வாஞ்சை உடையவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பாவத்திலிருந்து மீட்பை பெற வேண்டும் என்ற தாகம். இந்த உலகம், இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிற உறவுகள் எல்லாருமே பாவத்திலிருந்து மீட்பை பெற வேண்டும் என்ற தாகம் உடையவர்களாக நாம் காணப்பட ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வருடத்திலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், மன்னிக்கிற சுபாவம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல தாகமுடைய, ஆத்தும தாகமுடையவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்துவிட்டு போன காரியங்களின்படியாக நாம் அவர் நமக்கு கொடுத்த காரியங்களை கைவிடாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படியாக கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா? அந்த வாஞ்சை நமக்குள், அந்த தாகம் இருக்கிறதா? ஆறாவதாக அங்கே சொல்லப்பட்ட காரியம் முடிந்தது. முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம், பாவத்திலிருந்து மீட்பை நான் கொடுத்து முடித்து விட்டேன் ஆண்டவரே. தேவன் தம்மை குறித்து வைத்த எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்திருக்கிறேன் ஆண்டவரே. பிதா எனக்கு குறித்திருக்கிற எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். அவர் எனக்காக வைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் முடித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு நம்முடைய காரியங்களிலே கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? ஆரம்பம் அற்பமாக தான் இருக்குது, ஆனால் சம்பூர்ண முடிவு உண்டு என்ற வார்த்தையை அவர் சொன்னார். அற்பமான இந்த வாழ்வை, சம்பூரண முடிவை கர்த்தர் கொடுக்க வல்லவர். எனவே நான் என்ன செய்வேன்? இந்த அழைக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த முடிவை நான் அடைந்து தீரு மட்டும் நான் ஓடுவேன். அதனால் தான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவ கிரீடத்தை நான் பெற்று கொள்ளுவேன். அதுதான் முடிவு. நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன்,
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவேன், எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை அதை பெற்றுக்கொள்ளுவேன். அதுதான் முடிவு. அதை முடிவை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை ஓடி முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழாவதாக சொல்லப்பட்ட காரியம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் அவர் சொன்ன காரியம் பிதாவில் தொடங்கி பிதாவில் முடித்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். பிறக்கிறோமா? பிறக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் ஓட்டம், அல்லேலூயா, அல்லேலூயா, அதே பிதாவின் கைகளிலே எப்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை நம்பி அவர் ஒப்பு கொடுத்த எல்லா காரியங்களையும் இந்த உலகத்திற்குள்ளாக வந்து, நான் கர்த்தாவே ஒப்பு கொடுத்த என் காரியங்களை நான் முடித்து மறுபடியுமாய் என் ஆவியை நான் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னார், ஏசப்பா நீங்கள் எனக்கு ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து என்னை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புனீங்க. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எனக்கு ஒப்பு கொடுத்த காரியங்களை நான் முடித்து மறுபடியுமாய் நான் உம்முடைய கரங்களிலே என் ஆவியை நான் ஒப்பு வைக்கிறேன், மறுபடியுமாய் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆரம்பித்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்பை பெற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை ரட்சிப்பின் பாதையிலே ஓடி, அல்லேலூயா, அதிலே நிலைத்திருந்து அவருக்குள்ளாக நாம் மறுபடியுமாய் திரும்பவும் நம் ஆவியை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இடையில நோய்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். அவர் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும், அவர் பேசின வார்த்தை, ஒவ்வொருவரும் பேசின காரியத்தின் சுருக்கத்தமாக நான் சொல்கிறேன். விளக்கமாக பேசிட்டே போனாங்க. 20 நிமிடம் 22 நிமிடம் 15 நிமிடமாக பேசின காரியம் பேசினார்கள். ஆனால் ஏதாச்சும் சொன்ன காரியம் உள்ளே போயிருக்கான்னு தெரியலை. அதனால் மறுபடியும் ஆண்டவர் அந்த அவர்கள் பேசின காரியத்தின் விளக்கம் இவ்வளோதான். 3 காரியம்தான் அவங்க பேசியிருக்காங்க. பிதாவில் ஆரம்பித்து பிதாவில் ஒப்பு கொடுக்கிறேன், முடிந்தது எல்லாவற்றையும் முடித்து மறுபடியுமாய் என்னுடைய காரியங்களை முடிக்கத்தக்கதாக நான் ஓடுவேன். அதுதான் இந்த நாட்களிலே அப்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்ம நம்பி ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறான்னா, என் பிள்ளைகள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் செய்து முடித்து அவரிடத்திலே நம்மை ஒப்புவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேத வசனத்தை அவர் சொன்ன வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை இருதயமாகிய பலகையில் எழுதுங்க, அனுதினமும் பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க அப்படின்னா நம்ம கையில் அவர் வேத வசனத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட அந்த வேத வசனம் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. நம்ம நம்பி அந்த வசனத்தை வாசிப்போம், அந்த வசனத்தின்படி நடப்போம், அந்த வசனத்தை இருதயமாகிய பலகையில் நாங்கள் எழுதி கொள்ளுவோம் என்று சொல்லி நம்மை நம்பி ஒப்பு கொடுத்த அந்த வேத வசனத்தை படியே நான் வாசிக்க ஒப்பு கொடுங்க, இருதயமாகிய பலகையில் எழுத ஒப்பு கொடுங்க, அதன்படி நடக்க ஒப்பு கொடுங்க, ஒப்புவித்து திரும்பவுமா நம்ம ஆவியை அவர் கடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, அவர் நம்மை குறித்து வைத்த சித்தத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வைத்து நம்மை தெரிந்தெடுத்து பிதா குமாரன் ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து ஒப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. மறுபடியுமாய் அவர் சித்தம் நிறைவேற்றி நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இரண்டாவதாக வேத வசனத்தை நம்மகிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு. அதை வாசிங்க, இருதயமாகிய பலகையில் எழுதுங்க, அதன்படி நடந்து அவரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொன்ன காரியம், நம்மை முழுமையாக அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
ஹல்லேலூயா. போராட்டம் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும். எந்த சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் சரி, நான் என்னை முழுமையாக அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 7 வசனங்களை தியானித்திருக்கிற நாம் ஒவ்வொரு வருடமும் தியானித்து அதை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நம்மை மாற பண்ணும்படியாகத்தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை அவர் பாடுகளின் நாட்களிலே எப்படியாக அதை வெளிப்படுத்தினார் என்பதையும் தியானித்து அதை நினைவு கூறுகிறோம். அதன்படி செய்து நம்மை ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். விளங்குனவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காண்பாளையம் பகுதியிலே 7 வசனங்கள் அப்போ எடுக்கும் பொழுது காலையில் 9 மணிக்கு 8:30க்கெல்லாம் எல்லோரும் வந்துடுவாங்க. இங்கே இருக்க மூத்த விசுவாசிகள் எல்லாம் வந்துடுவாங்க. முதலாக பயத்தோடும் பக்தியோடும் வந்திருப்பாங்க. 7 வசனமும் அப்படியே தொண்டை தண்ணி வத்த நான் ஒரே ஒரு ஆளே பேசுவோம். அதுக்கப்புறம் நாளானது பாஸ்டர் அம்மா வேலை ரிசைன் பண்ணிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. கிறிஸ்துவை அறியாத ஒரு ஜனங்கள் மத்தியில் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணி வளர்த்து இன்றைக்கி ஆண்டவர், நீ தொண்டை தண்ணி வத்தையே வேணாம், நீ உட்காரு, உங்கள் பிள்ளைகளை வச்சே ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல நான் பேசுகிறவங்களுக்கு நல்லா ஒரு கைத்தட்டு. நாம் பேசுனதை கேட்டாங்க வர அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. நம்மளையே பேச வச்சாரு, அதுக்கு ஒரு கைத்தட்டு நமக்கு. நாம அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆங்கிலத்தில் இன் இங்கிலீஷ் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த நாளை சொல்லுங்க, குட் ஃப்ரைடே. மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா துக்க வெள்ளி. மலையாளத்தை போனால் இன்றைக்கி பூரா துக்க வஸ்திரம் போட்டு எல்லாம் அப்படி துக்கத்தோடு இருப்பாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா துக்கத்தோடு தான் இருப்பாங்க. துக்கம் முடிகிற நேரம் வரட்டும், அந்த துக்க வெள்ளி. நம்ம தமிழில் சொல்லுங்க, புனித வெள்ளி. ஒவ்வொருக்கும் ஒரு பெயர் கொடுத்து செய்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும் பொழுது காலையில் ஒரே ஒரு டீ கொடுப்பாங்க. டீ குடிச்சிட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது. எங்கள் டேடி பின்னாடி உட்காந்துருப்பார். இந்த பெரிய சர்ச்சு பின்னாடி உட்காந்து, எல்லோரும் முன்னாடி தான் உட்காந்துருங்க. எல்லோரும் ரொம்ப கவனமாக உட்காந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. எத்தனை மணி வரைக்கும் தெரியுமா? 4 மணி வரைக்கும் சர்ச்சு நடக்கும். பாரம்பரிய சபை எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் அங்கே? அப்போ 4 மணி வரைக்கும். அதுலேயும் ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி, சிஎஸ்சி சர்ச்சில் நான் வந்த சிஎஸ்சி சர்ச், அதனால் சொல்கிறேன், அந்த 7 பேரும் வசனத்தை எடுத்தாங்கன்னா, இப்போ எடுத்தாங்க வேறு இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு வசனத்தை எடுத்தாங்கன்னா அவங்க வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அங்கே இவர் வேகமாக ட்ரெயின் போவார், அங்கேயும் உள்ளே உட்காந்து கூட்ஸ் ட்ரெயின் போகிறோம் போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு சத்தம் போய்கிட்டு இருக்கும். ஆனாலும் சரி உன்னோட சத்தம் கொடுப்பான் அப்படிம்பா. சில பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கொடுத்தீங்களா அன்றைக்கி யாராவது அப்படி? நீங்கள் இல்லை, அந்த சத்தம் ஒட்டு மொத்தமாக வரும். அவங்க அதை காதிலே வாங்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா எடுத்துட்டு வந்தது இப்படி வச்சுட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வாட்டு முடிச்சுட்டு எப்படி அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு திறமையான ஆட்கள். 7 பேர்த்தை நாங்கள் சகிக்கணும். சகிச்சு மயக்கம் போட நிலைமையில் இருந்தாலும் எங்கள் அப்பா விடவே மாட்டாங்க. முடித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பெரிய, அப்போ கண்டிப்பாக அன்றைக்கி வாழை இலை சாப்பாடு தான் அங்கே. இப்போ எல்லாம் ஒன்றும் வேணாம், வாழை எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு சாப்பாடு போட முடியாது. சரியா? வாழை இலை போட்டு அந்த சாம்பார் ஊற்றுவாங்க பாருங்க,
என்ன டேஸ்ட்டாக தெரியுமா? ஒரே ஒரு முருங்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதில் இருக்கும். அந்த வாடையே, அந்த தாளிச்ச வாடை அந்த வரைக்கும் அடிக்கும். எப்படி பேசுகிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு அதை சாப்பிட்டா அடுத்து ரசம், அதை காட்டி தூக்கும். முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், அப்படியே மயங்கி விழும் பசி தண்ணியிலே. இந்த மாதிரி அப்படி உட்காந்து அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி ஒரு திருப்தி என்னைக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காரியம் அது சிஎஸ்சியில் நடக்கும். ஆர்சி சபையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா 14 ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. தட் இஸ் 14th ஸ்டேஜ். 14 ஸ்டேஜ் வச்சு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று, இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அங்கே போய் நின்று முழங்கால் போட்டு அங்கே ஜெபம் பண்ணி அங்கே அந்த ஒரு ஸ்டேஜு, இந்த ஒரு 14 ஸ்டேஜ் கடந்து போவாங்க. ஏன் 14 ஸ்டேஜ் என்று சொன்னால், எருசலேமில் அந்த 14 ஸ்டேஜையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு இடங்களில் இயேசு சிலுவையை சுமந்து போகும் பொழுது ஒரு இடத்துல நின்று இருக்கிறார். அந்த நின்ன உடனே அது ஒரு ஸ்டேஜ், அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட், திரும்ப அடுத்த. ஸோ இந்த மாதிரி 14 இடங்கள், அதுலேயும் சமவெளியாக இல்லை, அது நல்ல ஏற்றமாக இருக்குது, மலை போல் இருக்கிறது. சாதாரண நம்ம நடக்கிறதே கஷ்டம். அப்படியேப்பட்ட ஒரு இடையில அந்த ஸ்டேஜில் போய் நின்று போனதுனால அதே போல் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டேஜ் குறித்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வந்து வைத்து அந்த இடத்துல அவர்கள் அதை செயல்படுகிறது வழக்கமாக இருக்கிறது. மேக்சிமம் ஃபார் ஆல் சர்ச்சஸ், எல்லா சர்ச்சஸ்லையும் இன்றைக்கி மேக்சிமம் என்ன செய்வாங்க, 7 வசனங்களை குறித்து அவர்கள் தியானிக்கிறார்கள். 7 வசனங்களை. ஆனால் இன்னும் சில அதிகப்படியான பெந்தேகோஸ்தே சபைகளிலே சிலுவையை பற்றி அவர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. மற்றபடி பொதுவான ஒரு காரியங்களை குறித்தும் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவது வழக்கமாக இருக்கிறது, வழக்கமான ஒரு காரியம். நாம் இன்றைக்கி ஆண்டவருடைய காரியங்களை, சிலுவையை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம், நல்லது. ஆனால் அதோடு கூட ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 20வது வசனம் எடுக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து வரும் பொழுது அநேக ஜனங்கள் எல்லாம் பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, புலம்பி அழுகிறாங்க. ஐயோ, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கா இப்படிப்பட்ட ஒரு பாடு, இப்படிப்பட்ட ஒரு வேதனை என்று அவர்களை பார்த்து புலம்புவாங்க, அழுகிறாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 27-28 என்று நினைக்கிறேன். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து வரும் பொழுது அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக நான் சிலுவையை சுமக்கிறத பார்த்து நீ அழுகிறீங்க, நீங்க தயவு செய்து எனக்காக அழாதீங்க, எனக்கு அழ வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவினிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றவர்கள், அதிசயத்தை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஆகையினாலே எனக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்சார், இவருக்கா இந்த நிலை என்று சொல்லி அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்றப்பா, நீங்கள் எனக்காக அழவேணாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்வார். அதே போல் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஐயோ ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவை சுமக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து பரிதபிக்கிறான். பரிதபித்தவனை பார்த்த உடனே சிரேனே ஊரானாகிய சீமோனை பார்த்து அவனை என்ன செய்கிறாங்க, அப்படியா பரிதபிக்க, நீ வந்து சிலுவையை சும. அவன் சிலுவையை சுமக்கிறவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் நமக்கு ஒரு 3 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சிலுவை சுமப்பது என்பது என்ன? சிலுவையை சுமக்கிறோம் என்று சொன்னால் அதில் குறித்த காரியம் ஒரு 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முதல்ல ஒன்ன நீ வெறு,
அடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. So, கிறிஸ்துவுக்காக நாம் சிலுவையை ஒவ்வொருவரும் சுமக்கணும். சிலுவை சுமக்குதுன்னா இந்த மாதிரி சிலுவையை செஞ்சு வச்சுட்டு வீட்டில் தூக்கி மாட்டிக்கிட்டு அப்படியே மெதுவாக தும்பி சுமக்கிறது அல்ல. சிலுவையை எல்லாரும் சுமக்கணும். சிலுவை என்பது எதை குறிக்கிறது? அதில் செயல்படக்கூடிய காரியம் முதல்ல ஒன்று, நீ வெறுக்கணும். வெறுக்கிற ஒரு அனுபவம் இருக்குதான். சிலுவையை பார்த்தா நமக்குள்ள ஒரு இந்த சிலுவையை சுமத்தல் என்றால் நான் சில காரியங்களை வெறுக்கணும். மோசேக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அரண்மனை வாழ்க்கையை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த அரண்மனை வாழ்க்கையை பார்த்து எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தார். ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நல்ல வசதியான அனுபவம், இதிலே வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதல்ல, அதை கொஞ்சம் வெறுக்கணும். எப்பொழுது பார்த்தாலும் நம்ம உங்களுக்கு சொல்கிறேன், லக்ஸூரியஸாக வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, லக்ஸூரியஸாகவே வாழணும், அதில் தான் வாழுவேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் வெறுக்கணும். சிலுவை சுமைப்பது என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்குற இதற்கார் எனக்கு இப்படி இருந்தாத்தேன் சொல்லுவாங்க. ஏன்னா நான் இப்படி இருந்தாத்தான் படுப்பேன், நான் இப்படி இருந்தாத்தான் தூங்குவேன், நான் இப்படி இருந்தாத்தான் சாப்பிடுவேன், நான் இப்படி இருந்தாத்தான் நான் இப்படித்தான் நடப்பேன், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நினைக்கிறீங்க பாருங்க. அதை என்ன செய்யுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு கொஞ்சம் வெறுக்கணும். இதுதான் சிலுவை. ஆண்டவர் உங்களை சிலுவையை தூக்கிட்டு வர சொல்லலை. ஒன்று, நீ நானும் இயேசுவின் பின்னால் வருவேன் சொல்லிட்டு இந்த லக்ஸரி இழுத்துக்கிட்டு போகக்கூடாது. அப்படியே வாழ்க்கை அப்படி ரொம்ப வசதியாக வாழ்ந்துருக்கவும் தெரியணும். இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் நான் அப்படி வாழ்ந்தேனாக்கும், எங்கள் வீட்டில் இப்படி வாழ்ந்தனாக்கும், பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்படி வாழ்ந்தனாக்கும் அப்படி வாழ்ந்தனாக்கும், அதே போல் எனக்கு இங்கே செஞ்சாத்தே உங்கட வாழுவேன், இல்லைன்னா வாழ மாட்டேன். அதை என்ன செய்யணும், வெறுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளோ போய் எங்கள் வீட்டில் என்னை எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க, இப்படி வளர்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க, அதே போல தான் நான் இருப்பேன். நீ என்ன செய்யணும், வெறுக்கணும். வெறுக்கணும். ஏதோ பையனாக பிறந்துட்ட, அதனால் என்ன செய்வாங்க, ஐயோ என் புள்ள தலைப்புள்ள, ஆமாம் தலைக்கு தாய்க்கு தலைமகன் அப்படி சொல்லிவிட்டு ஏதோ தலைவலி அதை என்ன அப்படியே வளர்த்து அதுக்கு அப்படி அடுத்து 2வது மகனும் அப்படித்தான், செல்ல மகன், தலைமகன், பிள்ளை மகன், அந்த மகன், இந்த மகன், இப்படியே ஓவராக செல்லம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது, கெடுத்து வச்சுருக்கீங்களே, அதே போல் எதிர்பார்ப்பை இங்கேயும் எதிர்பார்க்கக்கூடாது. அதை என்ன செய்யணும், வெறுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். வெறுக்கிறதுனா எது தெரியாது. சிலுவை சுமப்புதுன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வச்சிருக்கு அம்மா படித்து இப்படியே நான் இப்படித்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. இல்லாமல் அதை கொஞ்சம் தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம். நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு இயேசு சந்தோஷப்படுவார், என் பிள்ளை சிலுவை சுமக்க அர்ப்பணித்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, லௌகீக இச்சைகளை வெறுக்கணும். இந்த உலகத்தரக்கூடிய லௌகிக இச்சைகளை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வெறுக்கணும். லௌகிகம் எப்பொழுதுமே இச்சைகளை கொடுத்து காண்பிச்சு கொண்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு வெறித்தனமாக இருப்போம்ல, 40 நாள் இருக்கட்டும், 2 நாள் முடிதட்டும், அப்புறம் பாரு என்ன வரு இச்சை என்ன வருது, உன்னை பார்த்துக்கிறேன், உன்னைய பிடிச்சிக்கிறேன், உன்னைய பார்த்துக்கிறேன், யார எல்லாத்தையும் உடனே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஹோட்டலும் அலையப்படாது. அல்லேலூயா. அந்த இச்சைகளை என்ன செய்யணும், நான் வசனம் தானே சொல்கிறேன், போட்டிருக்கா இல்லையா, லௌகீக இச்சைகளை வெறுத்து அதை கொஞ்சம் வெறுக்கணுங்க. இயேசு வெறுக்கணுங்கிறாரு. ஆண்டவர் வெறுக்க சொல்கிற காரியம் சிலுவையை சுமக்கிற அனுபவம். அது நமக்கு சிலுவை சுமக்கிறது போல ஒரு பாடு இல்லையா. சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, நல்லா இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஒரு லட்டுகள்லாம் இருக்கும். லட்டில் உள்ளே போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்ன ருசியாக. இப்போலாம் எங்கே பார்த்தாலும் டேஸ்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக வித்தியாசமாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, திடீர்னு உனக்கு வந்துருச்சு, என்னது வந்துருச்சா, இப்போ வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் அப்போ தான் திம்பேன், அப்படி தான் திம்பேன்னா நான் என்ன செய்ய முடியும். சில பேர் சாப்பிடுவேன், மாத்திரையும் போடுங்க, ஒரு அளவுக்கு போடுங்க, இல்லைங்க அதுக்காக எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சொல்லி சாப்பிட்டா என்ன நடக்கும், உனக்கு என்ன வரும். அப்போ கொஞ்சம் என்ன செய்யணும், வெறுக்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கடுப்பாகி போய் சாப்பிட்றது தப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும், அதை இச்சைகளை என்ன செய்யணும், வெறுக்கணுங்க. கொஞ்சம் வெறுக்கிற அனுபவம். ஆமேன்னு சொல்லலாமா.
இப்போ பாருங்கள், இனிமேல் பாருங்கள், உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இல்லைம்மா, நான் இனிமேல் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேம்மா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க சொல்லிச்சுன்னா உங்கள் பிள்ளைக்கு மேலே என்ன வந்திருக்குன்னு அர்த்தம்? சிலுவை சுமக்க ரெடி ஆகிருக்கணும். அல்லேலூயா. பெற்றவர்களாக இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படணும். நம்மளும் என்ன செய்கிறோம்? வெறுக்கிற ஒரு எவ்வளோ காரியங்களை வெறுத்து இல்லையா? எவ்வளவோ காரியம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை எல்லாம் வெறுக்கிற ஒரு அனுபவம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சிலுவையை நீ இப்படி சுமந்தா போதும், அதை விட்டு சிலுவையை தூக்கி வச்சுட்டு அப்படியே நைட்டு மேலே சுமக்கணும் இல்லை. வெறுக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கையை ஒருத்தி அல்ல சொல்லுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன்க, உயர்ந்த குமாரன். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கையில் நான் அங்கே இருந்தேன். பிலிப்பியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கும், அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி, வெறுத்தர், தன்னைத்தானே வெறுமையாக்கினான் எல்லாத்தையும். அப்போ நம்ம சில எந்த காரியங்களை வெறுமையாக்கணும், வெறுக்கணும், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலுவை என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும், தேவனுடைய சுவிசேஷத்தை குறிக்கும், தேவனுடைய வைத்திருக்கக்கூடிய உபதேசத்தை குறிக்கும். அதை நாம் என்ன செய்யணும்? சுமக்கணும். வார்த்தையை சுமக்கணுங்க, உபதேசத்தை சுமக்கணும். அல்லேலூயா. ஐயோ வைத்து அல்ல சொல்லுங்க. 4 பேருக்கு என்ன செய்யணும்? 4 சிலுவை பற்றி பேசுவது, சுமப்பது. எப்பொழுதும் எந்நேரமும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை, அவர் சிலுவையில் பட்ட மரணத்தை எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் சுமந்து கொண்டு செல்லுகிறோம். 2 கொரிந்தியர் 4:10 இயேசுடைய சிலுவையை சுமக்குது என்றால் இவ்விதமாய் பாடுபட்டார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்படணும். அப்படி அறிவிக்கும்போது நமக்கு கொஞ்சம் நம்மளை பார்த்து பெருமையாக பேச மாட்டாங்க, மட்டமாக பேசுவாங்க, அவமானமாக பேசுவாங்க. எபிரேயர் 12:2 சிலுவை அவமானத்தை குறிக்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த அவமானத்தை என்ன செய்யணும்? எண்ணாமல் சிலுவையை என்ன இவெல்லாம் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு இவெல்லாம் வசனம் பேசுவான். அதெல்லாம் அப்படி கொஞ்சம் என்ன செய்யணும்? சகிக்கிற ஒரு மனப்பான்மை, சகிக்கணும். அப்போ இப்படி அப்போ நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது? உடனே வீரமாக வெள்ளை சட்டை கழுத்தி போட்டு நான் அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரி அப்படி ரவுடித்தனமா, அதெல்லாம் வேண்டாம். சகிக்கிற ஒரு காரியம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்படியே ஒரு மாதிரி நம்மளை ரொம்ப, அதாவது நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி வந்த உடனே எப்படின்னு விளங்குதா இல்லையா? சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னே தூரமாக இருந்த நம்ம பேசுகிற வார்த்தையை கேட்டு பயந்த மனுஷன் இன்னைக்கு அப்படியே ஒயிட் ஷர்ட்டு போட்டு இப்படி வந்து நின்ன உடனே வட்டமாக பேசுவான். ஏன்னா நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், அவனுக்கு தெரியும். கர்த்தர் நம்மளை நமக்காக வச்சிருக்கிறார், நம்மளை சோதிக்கும்படியாக வச்சிருக்கிறார். சரியாக இருக்கிறான்னா விட்டு கொடுப்பாங்களா? அப்படியே விறு 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 ஏறும் பாருங்க. இல்லை அப்படியே ஒரு கை முறுக்கு, கால் முறுக்கு, இப்படி 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 இப்படிவாங்க, அப்படிவாங்க, இப்படி குத்துவாங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்குகிறோம் நமக்கு தெரியும். அதை போய் கையை முறுக்கிட்டு போய் குத்துறது. அந்த மாதிரி டயத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல மைதா மாவை பிணைஞ்சு கையில் கொடுத்துடணும். இல்லைன்னா அதாவது நமக்கு சப்பாத்தி எதை சுடுவோம்? கோதுமை மாவு பிணைஞ்சு வச்சு குத்துறா, அதிலே குத்தி 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 வேகமா அவன் கோவத்தெல்லாம் அதில் காட்டினா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த சுபாவம் வழி வரக்கூடாது. சகிக்கிற ஒரு காரியம். சிலுவையில் சுமப்பது என்றால் சகிப்பது. பிலிப்பியர் 2:8 சிலுவை என்பது நம்முடைய தாழ்மையை குறிக்கும், தம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம். சிலுவையை பார்க்கும்போது எல்லாம் சுமக்கணும், நம்ம தாழ்மையாக இருக்கணும். சிலுவையை பார்த்தோன்னே என்ன வரணும்? லைட் சரியாக எரியலை, அது கொஞ்சம் சிகப்பாக போட்டு நல்லா போடணும், இப்படி வரப்படாது. அதை பார்க்கும்போது நமக்குள்ள தாழ்மை வரணும், கீழ்ப்படிதல் வரணும். சிலுவையை பார்த்தா என்ன வரும்? பிலிப்பியர் 2:8 தயவு செய்து எல்லாம் வாசிங்க. பரவாயில்ல, 5 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல, நல்லா சாப்பிட போறீங்க, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிதல். நம்ம விசுவாசியாக இருக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் எனக்கு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அறகுறையாக இருக்கக்கூடாது, ஆஃப் பாயிலாக இருக்கக்கூடாது. இனிமேல் முழுமையான கீழ்ப்படிதல். முழுமையான கீழ்ப்படிதல் என்றால் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உடனே என்ன செய்யணும்? ஓகேன்னு சொல்லி கீழ்ப்படிதல். அந்த ஒத்துக்கணும், அதை செயல்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. கையை ஓத்தி அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ சிலுவையை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்படும். கலாத்தியர் 2:20 ரெண்டாவது ஒரு காரியம் உண்டு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படுவது. சிலுவையில் அப்படி நம்மளும் போய் சேர்ந்துக்கணும், அரைஞ்சிடணும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், இனி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யார் தெரியுமா?
நான் யார் தெரியுமா, எல்லார்ட்டையும் பேசு. ஏதாவது வந்து நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான்கிற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இனி நான்கிற வார்த்தையே வரக்கூடாது. இனிமேல் நமக்குள்ள நான் கிறிஸ்து, அவருடைய அன்பு, அவருடைய கிரியை, அவருடைய செயல்பாடுகள், அவர்தான் நம் மூலமாய் காணப்படணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் சிலுவையில் அறையுது. அப்படின்னா என்னென்னா, இந்த கண்ணு இருக்கே, கண்ணை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிடணும். சிலுவையில் அரைஞ்சிட்டா இப்போ இயேசு கிறிஸ்து கண் வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டாக கேட்குறேன், இயேசு கிறிஸ்து உங்கள் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி கூகுள் வழியாக போய் யூடியூப் வழியாக போய் அதை பார்ப்பாரா? எதை பார்ப்பாரு? நீங்கள் பார்க்குறீங்களே அதை, யாருக்குமே தெரியாமல் எதுவாக குசு பார்க்குறீங்களே அதை பார்ப்பாரா? அப்போ பார்க்குறேன்னு என்ன அர்த்தம்? உன் கண் இன்னும் சிலுவையில் அறையலை. கண் சிலுவை அறையணும். எது தேவையில்லாத பெருமையான கண், வீணான கண், மோசமான கண், கண்டதை பார்க்குறத கண்ணை இப்படியே ஊற்று பார்க்குற கண்ணை, அந்த கோழி சோத்துற கண்ணை, என்ன அந்த மெல்லிசான கண்ணை, அந்த லேயால் கண்ணை, இப்படி எல்லா கண்ணையும் சேர்த்துக்கணும். அல்லேலூயா. அதை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கணும். கண்கள் அரையணும், கையை அரையணும். எதுக்கெடுத்தாலும் கை இருக்குங்கிறதுக்காக கையை நீட்டி சொல்லணும், கையை இனிமேல் சொல்கிறேன், என் ஒய்ஃபை நான் அடிக்கவே மாட்டேன். இனிமேல் என் வீட்டுக்கார கையை நீட்டி அடிக்க மாட்டேன். அடிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்களோ ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல விரும்பலை, சொல்லிடுவீங்க பிறகு. அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன், இனிமேல் இந்த கையை அடிக்காது, மனைவி அடிக்காது, பிள்ளைகள் அடிக்காமல் கையை என்ன செய்யணும் கொஞ்சம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பெரம்பை கையாளவன் பெரம்பெடுத்து பிள்ளை வெளுத்து வாங்குது. கையை வச்சு என்ன செய்யாதீங்க, போட்டு தாங்காதீங்க. கைகளுக்கு என்ன சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம். கையை அரைஞ்சிக்கணும், கண்ணை அரைஞ்சிக்கணும், காலை அரைஞ்சிக்கணும், சரீரத்தை எல்லாத்தையும் அரைஞ்சிக்கணும், காதுகளையும் கூட அரையணும், இருதயத்தை அரையணும், சிந்தனையை அரையணும், எல்லாவற்றையும் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள சிலுவையில் அறையப்பட்டேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது சிலுவையை காதெல்லாம் அரைஞ்சிட்டேன் அப்படிங்கும்போது அப்படியே வெளியே இருந்து ஒரே ஒரு லைட்டாக ஒரு பாட்டு கேட்கும். என்ன பாட்டு? பார்த்த ஞாபகம் அப்படி தான் முடிஞ்சு வச்சு. அந்த ஒரே ஒரு லைன் வந்த உடனே காது எங்கே இழுத்துட்டு போயிருந்துருமா நம்மளை, இதை எங்கே நான் பார்த்தேன், எந்த வருஷத்தில் பார்த்தேன், வருஷம் முதற்கொண்டு ஞாபகம் கூட உட்காந்து கும்மி அடித்தாங்க பாரு, அவங்களும் ஞாபகம். இங்கே இருக்கீங்களா? அந்த வந்துட்டு அங்கே போயிட்டேன். அப்போ காதை என்ன செய்யணும்? சில இப்போ அதாவது காது எது கொடுத்துருக்கா? 2 காது. இதில் வாங்கி சில பேர் வீட்டில் அப்பா சொல்லும்போது இதில் வாங்கி வெளியே விடுறோம்ல, அம்மா சொல்லுவாங்க இதில் வாங்கி இதில் விடுவோம்ல, சொல்லிக்கிட்டே என்ன கத்திக்கிட்டே கேட்கல, ஏன்னா இதில் வாங்கி இதில் போயிடுறது. காதுகள் அறையணும். தேவையில்லாத உங்களை பற்றி அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்களை பற்றி இப்படி பேசினாலும் காதை கொடுத்து கேட்டு நம்ம டென்ஷன் ஆகி இன்னும் ப்ரெஷர் அதிகமாக்கி நமக்கு இன்னும் நிறைய மாத்திரை போடணும் செயல்படக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலுவையில் அறையணும். எது உனக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதெல்லாம் சிலுவையில் யாராவது கடுப்பாக இருக்கணும், அவங்கள பிடிச்சி அரைஞ்சிரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க எண்ணங்களை கொண்டு போய் அடிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைட்டு போயிடணும். திரும்ப வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அரைஞ்சோமே சரியான ஆளாக இருக்கணும். ஸோ மற்றவங்களை அறையலை, நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில் அறைகிறவளாக காணப்படணும். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். 6:14 கலாத்தியர் 6:14 அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 14 மே மாசம் வந்தா இந்த மாதிரி அறையணும். இதெல்லாம் மே மாசம் சொல்லுங்க. அவரால் உலகம் எனக்கு அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு. மே மாசம் வந்துருச்சுன்னா பிள்ளை ஒரு லிஸ்ட் போடணும். இந்த பார் மரியாதை நீ அங்கே கூட்டு போ, அந்த உலகத்துக்கு கூட்டு போ, இந்த உலகத்துக்கு கூட்டு போ, அங்கே இதெல்லாம் முதல்ல என்ன செய்யணும்? சிலுவையில் அரைஞ்சிட்டு ஆண்டவர் எங்கே கூட்டு போகிறாரோ, ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ, நானும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன். விளக்கு தான் விளக்கு இல்லையா? அதை விட்டு இப்போ நான் முடிச்சுட்டேன். ரொம்ப இன்னமும் இவங்க பாடுபட்டு வம்பாடுபட்டு படித்து கிழித்து எல்லாம் முடித்து எழுதுனோம்னா அவ்வளோ முடிச்சுட்டேன் அப்படிம்பாங்க. உண்மையிலே கஷ்டம் தான் இல்லைங்களே, ராமன் சொல்லுங்களே இல்லைங்களா? ஆனால் அதை ரொம்ப பெருசாக பேசுவாங்க பாடுபட்டுக்கு. அதனால் அடுத்து பூரா எனக்கு ப்ரோக்ராம் சாட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருஷ காரியங்கள். அல்லேலூயா.
கையை ஓட்டி அல்ல சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. சிலுவை இது அறையக்கூடிய ஒரு காரியம். பழைய மனுஷனை தயவு செய்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் எல்லாரும் சிலுவையில் இன்னைக்கு உங்கள் பழைய மனுஷன் யார்? பழைய மனுஷன் பாருங்கள், வீரமாக இருப்பான். கையிலெல்லாம் இங்கே என்னமோ இருக்கும், இங்கெல்லாம் என்னமோ இருக்கும், இங்கெல்லாம் என்னமோ இருக்கும், எழுதி வச்சுருப்பாங்க. அதை பண்ணிருப்பான். அதெல்லாம் என்ன செய்யுங்க? அந்த பழைய மனுஷனுடைய அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று பழைய மனுஷன் நம்ம சொல்லணும். அந்த பழைய ஆள், நான் யார் தெரியுமா? பழைய ஆள் சொல்லுவோம் பாருங்க. அந்த பழைய மனுஷனை என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். அல்லேலூயா. இப்போ நான் புதிய மனுஷங்க. இப்போ என்ன செஞ்சாலும் சரி, நான் சகிக்கலை பாருங்கள். சிலுவையை சகித்தாரா? எவ்வளோ சகிக்கிறேன். முதல்ல வந்து அவங்களால சகிக்கிறேன், கடைசியாக வந்தாலும் அப்படியே வருது. நான் மட்டும் பழைய மனுஷனாக இருந்திருந்தேன்னா அதை கேட்ட பூட்டுருப்பேன். பழைய மனுஷன் அப்படி தானே செய்வோம். இவ்வளோ பழைய கேட்டால் பூட்டிடு அப்படிமே. பூட்டிட்டா நல்லது, ப்ரைஸ் எல்லாம் அப்படின்னா பூட்டி யாரும் வரானு கரெக்ட் சொன்னாட்டத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா எக்ஸாமுக்கு போகும்போது போனால் லேட்டாக விடுவாங்களா? பேப்பர் விடுவாங்களா? ஸோ எவ்வளோ கண்டிஷனாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் நான் இப்போ என்ன செய்கிறது, அப்படியே மாறி 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 இருக்கிறேங்கிறதுக்காக நீங்களும் அப்படியே இருக்கக்கூடாது. நீங்களும் என்ன செய்யணும்? அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர் வரும்போது ஆயத்தமாக இருந்து அப்போ அதை விட்டு ஒரு 1/2 மணி நேரம் பெருங்க ஜீசாஸ் அப்படின்னீங்கன்னா அவர் என்ன செய்வார்? விட்டுட்டு போயிடுவார். அல்லேலூயா. கையோ, இது நடக்கிற காலம். சொல்லுங்கள், இது நடக்கிறது. இந்த காலத்தில் நடந்து வருகிற காலத்தில் இப்படி இருந்தீங்கன்னா ஓடுற காலம் ஒன்று இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஓடுற காலமெல்லாம் வேணுங்க நிற்கும். அப்போ கம்ப்ளீட்டாக கரெக்ட் ஆகிட்டு ஏறினா முடிஞ்சு அடுத்து வேறு செவரக்கோட்டையில் போய் அவ்வளோ பெரிய இடங்களை சீக்கிரமாக ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு ஷிஃப்ட் அவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னபடி அங்கே ஓடுற காலத்தில் எப்படி லேட்டாக வந்தீங்கன்னா சமைச்சு முடிஞ்சுதான் வர போகிறீங்க. இதனால தான் நான் எப்பொழுதுமே யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் இப்போ இருந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமையே கொண்டு போய் இறக்கிடுவேன் ஆண்டவரே. 3 நேரம் அவங்களுக்கு நானே சோறு போடுறேன் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருந்து கரெக்டாக இருந்து சர்ச் அட்டெண்ட் பண்ணிட்டு போகணும். ப்ரைஸெல்லாம் எவ்வளோ தரிசனம். இதுக்காக இப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் வெள்ளிக்கிழமையே போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நாங்கள் மட்டும் போயிடும் ஆண்டவரே, அவங்கெல்லாம் வண்டி விட்டுட்டு வரணும் அப்படி இல்லை, எல்லோரும் வரணும் குடும்பமாக வந்த. இல்லைன்னா இங்கே இருக்கும். அதை தான் அவன் சொல்லுவான், பார்வன்னு சொல்லுவான், உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போங்க, உங்கள் பெரியவங்களை விட்டுட்டு போங்க. என் மனசு இங்கேல இருக்கும். எதுக்கு? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கூட்டு போகணும். அல்லேலூயா. ஸோ அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்படுகிற காரியம். கடைசியாக ரோமர் 6:3-4 வசனத்தில் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணிடும். ஏசப்பாவோடு அந்த பழைய எல்லா சுபாவம், பழைய காரியம் எல்லாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணணும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பேப்டிசம் எடுக்க நீங்கள் முடிவு எடுக்கணும். ஞானஸ்நானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கரை ஏறினாரோ அப்போ தான் ஆவியானவர் புறாவை போல் இறங்கி அவருடைய மேலே வந்து அமர்ந்தார். கவனிச்சிங்களா? அது வரைக்கும் ஆவியானை வரல, ஆவியானி இறங்கலை. ஞானஸ்நானம் ரொம்ப 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 முக்கியம். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவுங்க. என் பாவம், அதாவது நம்ம பாவம் இருக்குது, பாத்திரத்தில் நிறைய அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கை நம்ம என்ன செய்யணும்? தேய்ச்சி 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 வச்சிட்டோம். சோப்பு போட்டு விம் பாரை போட்டு கை அப்படியே ரேகை போக போக தேய்ச்சாச்சு. தேய்ச்சி வச்சது அப்படியே மேலே வச்சா எப்படி இருக்கும்? அப்போம்மா என்ன செய்வோம்? அதை தண்ணியை போட்டு கழுவணும்ல. அதே போல் நம்முடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் தேய்க்கப்படுகிறது. அதோடு கூட ஞானஸ்நானம் முழுமையாய் அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாய் சுத்திகரித்து நம்மளை புது மனுஷனாக வெளியே கொண்டு வருது. அல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷரும், ஏனென்றால் இந்த சத்தியத்தை நான் பேசித்தான் ஆகணும். பேசாமல் இருந்தால் எனக்கு ஐயோ ஏன்ட்ட கேட்பார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிக்கப்படு. வசனத்தை நல்ல நிரம்பு, ஆவியில் நிரம்பு, தேவனுடைய வார்த்தையை கேளு. கண்டிப்பாக ஞானஸ்நானத்துக்கு போ. பரிசுத்த பந்திக்கு நேராய் கடந்து வர வேண்டும். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய வார்த்தை, தேவன் வைத்திருக்கக்கூடிய உபதேசம். அல்லேலூயா. அவரோடு கூட கம்ப்ளீட்டாக அடக்கம் பண்ணி இயேசு எழுந்தார். ஒரு உயிர், அதாவது எதுக்காக இதை அடக்கம் பண்ணனா, இயேசு முதல்ல உயிரோடு எழுந்திருக்கிறார். நானும் இயேசு வரும் பொழுது உயிரோடு எழுந்திருப்பேன். அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமக்கணும்,
கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படணும். கிறிஸ்துவோடு கூட நாம் ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, முக்கோடான கொடி சோத்திரம். இந்த வேளையில் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் சிலுவையை குறித்த தியானத்தை அறியவும் ஆண்டவரே பிள்ளைகள் அமர்ந்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொன்னது போல தேவனுடைய பலத்தை இன்றைக்கு நீர் கொடுத்து பிள்ளைகளை அனுப்புகிறதுக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்நியனைக்கு வழி நடத்துதலும் என்றும் சதா காலங்களிலும் நம் மனிதரோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென். வலது சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.